ஆட்சியில் பங்குன்றதை பற்றி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 60 வருஷம், ஒரு 70, சரி ஓகே, ஒரு 100 வருஷம் ஆண்ட அரசியல் கட்சிலாம் இருக்கீங்க இல்லையா, அந்த கட்சிகளால் கூட பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவெல்லாம் வந்து நீ வந்தால் முதல்ல இவெல்லாம் அரசியல் நிற்கிறதுக்கு ஒரு ஆளா, இவனால் ஜெயிக்க முடியுமா, 2 சீட்டு வாங்குவானா, 3 சீட்டு, ஏன் சரி ஓகே ஒரு 10 சீட்டாக தான் வாங்கிடுவானா அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் நினச்சா என்னென்ன மாற்றுவோம் நினச்சி மாற்றினது தான் இந்த ஆட்சி. சி ஜோசப் விஜய் எனும் நான். அதை தாண்டியும் தளபதி சும்மா இல்லாமல் இப்போ ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு, நீங்கள் யார் வேணால் வாங்க வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா. நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அப்போ கூப்பிடும் போது அவங்க ஆப்போசிட்டில் வந்தவங்க எல்லாம் என்ன நினச்சி வந்தாங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ஆட்சியை கலைச்சிடலாம், நாங்கள் ஆதரவு மட்டும்தான் தரோம், ஆனால் நாங்கள் வந்து உங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் மாற்றி தளபதி இப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்க எல்லாருக்குமே அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னதும் இந்த 5 கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பெரிய ஷாக்குன்னா, அமைச்சர் பதவி என்னன்னா, இவங்க கூட்டணியாக இருந்திருக்காங்களா ஒரு 6 ஒரு இத்தனை தலைமுறையாக கூட்டணியில் ஒரு கட்சியில் இருந்திருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில் இது வரைக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுத்தது கிடையாது. ஆனால் தளபதி நீங்கள் வாங்க ஆட்சிலையும் பங்கு அதிகாரம் போது நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு நான் சேர்ந்தே ஆட்சி பண்ணுவோம், உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுதோ சொல்லுங்கள், அதுவும் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு தமிழக வரலாற்றில் 59 வருஷம், ஒரு 60 வருஷம் காங்கிரஸ் வந்து கூட்டணியோட இங்கே ஒரு கட்சியில் இருந்திருக்காங்க. அந்த கட்சியில் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அதிகாரத்தை பங்கு கொடுத்ததும் கிடையாது, அவங்க அமைச்சர் பதவிக்குள்ளே வந்ததும் கிடையாது. அதே மாதிரி அவங்க கூட்டணியில் இருந்து நிறைய பேர் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு விசிக்கு தோல் திருவாம்பலம் சார் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியில் ஒரு அடி கொடுத்தது அவங்களுக்கான ஒரு 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 ப்ரையாரிட்டி கொடுத்ததே கிடையாது. ஆனால் விஜய் கூப்பிட்டு, தளபதி சிஎம் கூப்பிட்டு அவங்களுக்கான உரிமையை கொடுத்து நீங்களே என் கூட சேர்ந்து ஆட்சி அமையன்னு கொடுத்தது அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இங்கெல்லாம் நெகிழ்றாங்க, இந்த மாதிரி வந்து யாரும் பண்ணதில்லை. விசிக்கே தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே அவங்க தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அமைச்சர் பதவி வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்து முன்னணி கட்சியிலேருந்து 2 பேர் ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸில் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் 59 வருஷம் கழித்து அமைச்சர் பதவி தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் இதை ரொம்ப பெருமையாக நினச்சி இது பண்ணுறாங்க. தளபதி எப்பவுமே கிரேட். ஆனால் நிறைய பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும், தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்திலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கும் அமைச்சர் பதவி, அதை மட்டும் 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. 8 பேர் கொடுத்ததும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அதெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் கொடுத்ததும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அது